வெல்கம் வியூவர்ஸ். அது அக்டோபர் 2, 2006 கேரளால இருக்கிற புதன்வெளிக்கிரா அப்படிங்கிற கிராமத்துல 51 வயதான தேவகி அப்படிங்கிற பெண் அவங்களுடைய கணவர் ராமகிருஷ்ணன் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தேவகி வழக்கம் போல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுடைய எல்லா கதவுகளையும் லாக் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறாங்க. அப்படி தூங்க போன கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுடைய பின்பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. உடனே தேவகி அவங்களுடைய வீட்டுடைய பேக் டோரை திறந்து அந்த சத்தம் என்ன அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்னு பேக் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் தூங்க போயிடுறாங்க. ஆனா இந்த முறை பேக் டோரை லாக் பண்ண மறந்துடுறாங்க. டைம் அப்ப கரெக்டா மிட்நைட் 1 மணி இருக்கும். தேவகி மற்றும் அவங்களுடைய கணவர் வெவ்வேறு ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுடைய பேக் டோர் வழியா ஒரு நபர் உள்ள போறான். கையில ஒரு இரும்பு கம்பியோட உள்ள போனவன் முதல்ல போன ரூம்ல ராமகிருஷ்ணன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. தூங்கிட்டு இருந்த அவரை தன்னுடைய கையில் இருந்த இரும்பு கம்பியால ரொம்பவே பலமா அடிக்கிறான். அடுத்ததா தேவகியுடைய ரூமுக்கு போய் அவங்களையும் தலையில அடிச்சு கொலை பண்ணிட்டு இறந்து போன தேவகிய ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா தேவகியுடைய கழுத்துல காதுல போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே கலட்ட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி கலட்டும் போது அவங்களுடைய கையில போட்டிருந்த வளையல மட்டும் அவனால கலட்ட முடியல. அப்படி கலட்ட முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் கொண்டு வந்திருந்த கத்தியால தேவகியுடைய கைய துண்டா வெட்டி எடுத்து அவங்க போட்டிருந்த 12 சவரன் வளையலை எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா அவங்களுடைய வீட்டு லாக்கர்ல இருந்த பணம் மற்ற நகை எல்லாமே எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். இப்போ அடுத்த நாள் அதாவது அக்டோபர் 3, 2006 அன்னைக்கு காலையில தேவகியுடைய நெய்பருக்கு தேவகியுடைய வீட்ல இருந்து பயங்கரமா கெரோசின் அதாவது சீமெண்ணெய் மற்றும் கேஸ் ஸ்மெல் வர்றத நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு அவங்க கிட்டயே போய் கேட்கலான்னு முடிவு பண்ணவங்க தேவகியுடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டுடைய கதவை யாருமே திறக்கல அப்படிங்கறதால சந்தேகப்பட்ட அந்த நெய்பர் பக்கத்துல எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி உடனடியா இத போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தேவகி மற்றும் ராமகிருஷ்ணன் இவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியா போலீஸ் அந்த கிரைம் சீனை செக்யூர் பண்றாங்க. கில்லர் கொலை பண்ணிட்டு போகும்போது மாட்டிக்காம இருக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி பாஸ்கர கர்ணவர் கேஸ்ல நம்ம பார்த்த மாதிரியே இங்கேயுமே வீடு முழுக்க மிளகாய் தூளை தூவி விட்டுட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல கூடவே அங்கங்க சீமெண்ணையும் ஊத்தி விட்டுட்டு பத்தாததுக்கு கேஸையும் திறந்து விட்டுட்டு போயிருக்கான். அதனால போலீஸோடைய மோப்ப நாய்களால கூட கில்லர் விட்டுட்டு போன அடையாளங்களை கண்டுபிடிக்க முடியல. இத்தனை துல்லியமா ஒரு கொலையை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இது கில்லருடைய முதல் கொலையா இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்ச போலீஸ்க்கு பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க நினைச்ச மாதிரியே 2003 இருந்து 2006 வரைக்கும் இந்த 3 வருடங்கள்ல மட்டும் எர்ணாகுளம் மற்றும் திரிசூர்ல மட்டுமே 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 9 கொலைகள் அதுவும் சேம் ஸ்டைல்ல இதே பேட்டர்ன்ல நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த கொலைகள் நடந்த எல்லா வீட்லயுமே திருட்டு போயிருந்திருக்கு. மேலும் மோஸ்ட்லி 50 வயதுல இருந்து 80 வயதுக்குள்ள இருக்கிறவங்க தான் கில்லருடைய டார்கெட்டா இருந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து 3 வருடமா போலீஸ் கிட்ட மாட்டாத அந்த கில்லரால கேரள மக்கள் ஏற்கனவே மரண பயத்துல தான் இருந்தாங்க. அதே சமயத்துல இந்த 2 கொலைகளும் நடந்ததால அவங்களுடைய பயம் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல அந்த கில்லர் கொலை பண்ண விக்டிம்ஸ் உடைய பாடி பார்ட்ஸை அவன் வெட்ட ஆரம்பிச்சதால மக்கள் அவனை ரிப்பர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி கேரளாவையே கதிகலங்க வச்ச அந்த ரிப்பர் யாரு, அவன் எப்படி இந்த கொலைகளை எல்லாம் பண்ணா, போலீஸ் அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வாழுற லைஃபை விட வெறும் 1% நாளைக்கு நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே கண்டிப்பா நம்ம நினைச்சதை அடைய முடியும். உங்களை நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸுமே இந்த புக்ல இருக்கு. வாங்க பெட்டர்மெண்ட்டை நோக்கி போகலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே 10% பெட்டர் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை கேட்டு பாருங்க. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு ஆடியோ புக். 25 லட்சத்துக்கும் அதிகமான பேர் குக்கு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹை ஆடியோ குவாலிட்டியில நீங்க அந்த ஸ்டோரியை கேட்கும் போது
அந்த கேரக்டராவே நீங்க இருக்கிற மாதிரி உணர்வீங்க. மாதம் 20 நியூ புக்ஸை எல்லா கேட்டகரியிலையும் ஆட் பண்ணுவாங்க. இந்த குக் எஃப்எம் ஆப்ல நீங்க ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எபிசோட்ஸுக்குமே நோட்ஸ் எடுத்துக்கலாம். மேலும் ஸ்லீப் மோட்ஸ் அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கு. T5T50 அப்படிங்கிற இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக் எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. கேரளாவுடைய எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் பரவூர். அது ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2005 வருடம். அங்க இருக்கிற ஒயின் ஷாப்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கிற நபர் தான் சுபாஷ்கா. அன்னைக்கு அந்த ஒயின் ஷாப் லீவா இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நாள் கலெக்ட் ஆன எல்லா பணமுமே அந்த ஒயின் ஷாப் குள்ள தான் இருந்துச்சு. டைம் அப்ப கரெக்டா மிட் நைட் ஒரு 2 மணி இருக்கும். அப்ப அந்த செக்யூரிட்டிக்கு ஒயின் ஷாப்புடைய பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் வர்ற மாதிரி இருந்திருக்கு. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்க்கும்போது அங்க ஒருத்த முகமூடிய போட்டுட்டு கையில கடப்பாறையோட அந்த ஒயின் ஷாப்புடைய பின்பக்க சுவரை இடிச்சிட்டு இருந்திருக்கான். இத பார்த்து அதிர்ச்சியான அந்த செக்யூரிட்டி அவனை தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. அப்ப அந்த திருடனும் அவனுடைய கையில் இருந்த கடப்பாறையால அந்த செக்யூரிட்டியுடைய தலையில ரொம்பவே பலமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். வலி தாங்க முடியாத செக்யூரிட்டி அலறி அடிச்சபடி கீழே விழுகிறாரு. இப்படி இது நடந்துட்டு இருந்த அதே சமயத்துல தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து போலீஸ் ஜீப்புடைய சைரன் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்ட அந்த திருடன் உடனடியா அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடி போயிடுறான். எஸ், எதேச்சியா அந்த வழியா பேட்ரோல் வந்த போலீஸ் அந்த ஒயின் ஷாப்புடைய செக்யூரிட்டி இப்படி ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கிறத பார்த்த உடனே உடனடியா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்து போறாரு. இதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த கொலையும் நடக்குது. சோ மக்கள் கில்லரை பிடிக்க சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுமக்களான நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மக்கள் கிட்ட ஃப்ரெண்ட்லியா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதால பொதுமக்களும் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரத்துல சந்தேகப்படும்படி நீங்க யாரை பார்த்தாலும், உங்களுக்கு இத பத்தின எந்த விஷயம் தெரிஞ்சாலும் உடனடியா நீங்க எங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. போலீஸ் நினைச்ச மாதிரியே பொதுமக்கள் கிட்ட இருந்து பல டிப்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுல ஒண்ணுதான், இதுக்கு முன்னாடி சில கொலைகள் மற்றும் திருட்டு கேஸ்ல இன்வால்வ் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்து ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிற ஷிபு அப்படிங்கிற ஒரு கிரிமினல் தான் இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு பொதுமக்கள் போலீஸ்க்கு டிப்ஸ் கொடுக்கறாங்க. அப்படி மக்கள் அடையாளம் காட்டின அந்த ஷிபுவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிக்கும் போது இப்ப நடக்கிற கொலைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா ஷிபு அவனுக்கு தெரிஞ்ச இன்னொரு ரவுடியான தம்பி அப்படிங்கிறவனை பத்தி போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறான். கூடவே, சார், தம்பிக்கு நீங்க போலீஸ் அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் தான் உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுக்கறான். அப்படி தம்பி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் அவனை டைரக்டா டீல் பண்ணாம அவங்கிட்ட இருந்து உண்மையை கறக்கிறதுக்காக மஃப்டில போய் அவங்கிட்ட நட்பா பழகி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தினமுமே அவன் போற ஒயின் ஷாப்புக்கு போய் அவன் உட்கார்ற டேபிளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து போலீஸும் சரக்கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவன்கிட்ட பேசி பழகுன போலீஸ்க்கு அவனை பத்தின 3 பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட், இந்த தம்பி அப்படிங்கிற இவன் கில்லரா இருக்கலாம். இரண்டாவது, அப்படி இவன் கில்லரா இல்ல அப்படின்னா இவன் கில்லருக்கு நெருக்கமானவனா இருக்கலாம். மூன்றாவது, இவன் கில்லரா இருந்துட்டு வேணுனே வேற யாராவது நம்ம கிட்ட கில்லரா மாட்டி விடலாம் அப்படிங்கிற 3 பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருந்துச்சு. சோ இந்த 3 ஆங்கிள் அவன் எந்த கேட்டகரியில இருந்தாலுமே போலீஸ்க்கு கண்டிப்பா லீடு கிடைக்க தான் போகுது அப்படின்னு ஒரு நாள் அவன் எப்பவும் போல ஒயின் ஷாப்ல ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் போதையில் இருக்கும்போது கூட மஃப்டில இருந்த போலீஸ் அவன் கிட்ட தேவகியை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தேவகிய தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு கும்பல் தான் கொலை பண்ணதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு மஃப்டில இருந்த போலீஸ் அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
தேவகியுடைய பேரை கேட்டதுமே அவ்வளோ நேரம் ரொம்பவே கூலா குடிச்சிட்டு இருந்தவன் திடீர்னு பதட்டமாக ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் பதட்டப்படுறத பார்த்த போலீஸ்க்கு ஒருவேளை இவன் தான் கில்லரா இருப்பானோ அப்படிங்கிற டவுட் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ மஃப்டியில் இருந்த அந்த 5 போலீஸும் அவனுடைய முகத்தையே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவன் கண்ணை மூடி அவனுடைய கைய நெத்தியில வச்சு யோசிச்சுட்டே ஒருத்தருக்கான் காசுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அவனுடைய பெயர் ஜெயநந்தன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொன்னதுமே போலீஸ்க்கு ஒரு லீட் கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா அடுத்த நாள் ஜெயநந்தன் யாரு, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே போலீஸ்க்கு நம்ம சரியான லீட்ல தான் போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல போலீஸ் கில்லர் தம்பியா தான் இருப்பானோ, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 3வது கேட்டகரியில, அதாவது அவன் கில்லரா இருந்துட்டு வேற யாராவது மாட்டி விட ட்ரை பண்றானோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஜெயநந்தனை பத்தி அவங்களுடைய ஏரியால தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்படி அவர் ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு காரணம் அவருடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு டிஃப்ரெண்டான சம்பவம் தான். அது என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு நாள் ஜெயநந்தன் தன்னுடைய நெய்பர் வீட்டு பெண்ணுடைய சாரியை திருடி தன்னுடைய மனைவி கிட்ட புது சாரி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு கிஃப்டா கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷன்ல சேம் சாரிய அந்த நெய்பர் பார்த்து அது ரொம்பவே பெரிய விஷயமாகி ஊர் மக்கள் முன்னாடி ரொம்பவே அவமானப்பட்டதால அந்த ஊர்ல இருந்து தள்ளி போய் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறவன் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான கொலைகளை பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தோட அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ரீசன் வேணும் அப்படின்னு ஃபர்தரா அவருடைய நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெயநந்தன் 3 வருடத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன திருட்டு கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இது போதும் அப்படின்னு அடுத்த நாள் ஜெயநந்தனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு போன ஜெயநந்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சுத்தியும் முத்தியும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற சுவர் முழுக்க எங்க பார்த்தாலுமே அந்த கில்லருடைய டீடைல்ஸ், அது மட்டும் இல்லாம போலீஸுடைய வயர்லெஸ்ல அடிக்கடி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படி வாக்கி டாக்கில அப்ப வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் படி கில்லர் ஹைட் கம்மியா, அதே சமயம் வழுக்கை தலை உடைய நபர் அப்படின்னு வாக்கி டாக்கில ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்படி ஸ்டேஷன்ல வெளியே நிக்கிற போலீஸ்ல இருந்து உள்ள இருக்கிற போலீஸ் வரைக்குமே எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா கில்லரை தேடுறதுல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. இப்படி மற்ற ஆபீசர்ஸ் எல்லாருமே கில்லரை பத்தின இன்வெஸ்டிகேஷன்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட மட்டும் ஜெயநந்தனை விசாரிக்கிற வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஆபீசர் ரொம்பவே சோகமா ஜெயநந்தனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுதான் அவருடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு இன்ட்ராகேஷனா இருக்க போகுது அப்படிங்கிறது அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ஆபீசர் வந்ததுமே ஜெயநந்தன் எழுந்து நிக்கிறாரு. அப்ப அவரை பார்த்த ஆபீசர் ஜெயநந்தன் நார்மலான ஒரு ஹைட்லயும் வழுக்கை தலை இல்லாம இருக்கிறதையும் நோட் பண்றாரு. இதை பார்த்ததுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு இருந்தாலும் சரி ஓகே விசாரிச்சு அனுப்பிடலாம் அப்படின்னு கையில ஒரு பேப்பர் பேட் எடுத்துட்டு வேண்டா வெறுப்பா ஜெயநந்தன் கிட்ட சொல்லு, காசுக்காக கொலை கூட பண்ணுவியாமே அப்படியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. மேலும் அந்த ஆபீசர் உனக்கு எந்தெந்த ரவுடி கிட்ட எல்லாம் லிங்க் இருக்கு, மொத்தம் எத்தனை இடத்துல இது வரைக்கும் திருடி இருக்க, நாங்க இப்ப தேடிட்டு இருக்கிற கில்லரை பத்தின டீடைல்ஸ் உனக்கு தெரியுமா, குயிக்கா சொல்லு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சலிப்பாவே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆபீசர் கேட்ட எல்லா கேள்விக்குமே இப்ப ஜெயநந்தன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஸ்டேஷன் முழுக்க ரொம்பவே இறைச்சலா இருந்ததால ஜெயநந்தன் சொன்ன பதில அந்த ஆபீசரால சரியா கேட்க முடியல. கொஞ்சம் சத்தமா சொல்லு அப்படின்னு அந்த ஆபீசர் ஜெயநந்தனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஜெயநந்தன் ரொம்பவே சத்தமா, சார் நான் 30 இடத்துல திருடி இருக்கேன், அப்படி திருடும் போது 8 கொலைகளை பண்ணிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே கத்தி சொல்லி இருக்கான். அப்படி சொன்னதுமே அவ்வளோ நேரமா ஆரவாரமா இருந்த ஸ்டேஷன் அப்படியே பின் டிராப் சைலன்ஸ்ல அமைதியாகுது. இதை கேட்ட எல்லா ஆபீசர்ஸும் அவங்க பார்த்துட்டு இருந்த வேலை எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு அசையாம உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஆனா ஃபர்தரா இன்னுமே அவனுடைய கன்ஃபெஷனை கேட்டுட்டு போலீஸ் இன்னும் அதிர்ச்சி தான் அடைஞ்சாங்க. அப்படி அவன் கன்ஃபெஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். திரிசூர்ல இருக்கிற ஒரு சின்ன டவுன் தான் மலா. அது செப்டம்பர் மாதம் 2003 வருடம் 45 வயதான ஜோஸ் அப்படிங்கிறவருடைய வீட்டுல திருட போயிருக்கான் ஜெயநந்தன். அப்ப ஏதோ சத்தம் கேட்டு முழிச்ச ஜோஸ்
தூக்கத்திலிருந்து அவருடைய பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்கார்றாரு. இருட்டுல ரூம்ல இருந்த கொஞ்சம் வெளிச்சத்துல அவருக்கு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரியான ஒரு நிழல் தெரிய ஆரம்பிக்குது. யாரு நிக்கிறாங்க அப்படின்னு ஜோஸ் திரும்பி பாக்குறாரு. அப்படி ஜோஸ் திரும்ப திரும்ப அவருடைய பின்னாடி நின்ன ஜெயநந்தன் அவனுடைய கையில வச்சிருந்த இரும்பு கம்பியால அவருடைய தலையில மின்னல் வேகத்துல பலமா அடிச்சு அவரை கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா அவருடைய வீட்டுல இருந்த 17,000 ரூபாய் பணத்தை திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இது நடந்து 6 மாதங்கள் கழிச்சு மார்ச் மாதம் 2004வது வருடம் அதே மலா அப்படிங்கிற டவுன்ல இன்னொரு வீட்டுக்கு திருட போறான். அப்போ அந்த வீட்டுல இருந்த ஒரு பொருளை தெரியாம தட்டி விட்டுறான். அது கீழே விழுந்த சத்தத்தை கேட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்த 51 வயதான நபீசா அப்படிங்கிற பெண் முழிச்சுக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு லைட்டை போட்டு என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது சடனா அவங்களுடைய பின்னாடி இருந்து இரும்பு கம்பியால அவங்களுடைய தலையில் அடிக்கிறான். அதுல நிலை தடுமாறி கீழே விழுந்தவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கத்துற சத்தம் கேட்டு வீட்டு இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருந்த அவங்களுடைய மருமகளான 23 வயதான ஃபாசியா அங்க ஓடி வந்து பார்க்கும்போது தன்னுடைய அத்தை நபீசா ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்து அதிர்ச்சியான அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நபீசா கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வழியில துடிச்சிட்டு இருந்த நபீசா பின்னாடி பாரு அப்படிங்கிற மாதிரி சைகை காமிச்சிருக்காங்க. ஃபாசியாவும் தனக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே சமயத்துல அங்க பின்னாடி நின்னுட்டு இருந்த ஜெயநந்தன் ஃபாசியாவுடைய தலையில அதே இரும்பு கம்பியால பலமா அடிக்கிறான். அந்த இடத்துலயே நபீசா ஃபாசியா 2 பேருமே இறந்து போறாங்க. இப்போ அங்க கிடைச்ச பணம் நகை எல்லாத்தையுமே திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இந்த சம்பவம் நடந்து 8 மாதங்கள் கழிச்சு அதாவது அக்டோபர் மாதம் 2004வது வருடம் திரிசூர்ல இருக்கிற பெருஞ்சனம் அப்படிங்கிற கிராமத்துக்கு திருட போயிருக்கான். அங்க ஒரு வீட்டுல இருந்த வயதான தம்பதியான 58 வயதான சகாதேவன் மற்றும் அவங்களுடைய மனைவியான 54 வயதான நிர்மலா அப்படிங்கிறவங்களையும் இதே மாதிரி சேம் ஸ்டைல்ல கொலை பண்ணியிருக்கான். அதன் பிறகு அங்கிருந்த 11 பவுண்ட் நகையை திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சது கொடுகலூர் அப்படிங்கிற கிராமத்துல வாழுற அரவிந்த் மற்றும் ஓமனா அப்படிங்கிற இந்த தம்பதி மட்டும்தான். அவங்களுடைய வீட்லயும் 18 சவரன் நகையை கொள்ளையடிச்சிட்டு அவங்க 2 பேரையுமே தலையில பலமா அடிச்சுட்டு தான் போயிருக்கான். ஆனா அதிர்ஷ்டவசமா அவங்க உயிர் பிழைச்சிருக்காங்க. அடுத்ததா ஒயின் ஷாப் செக்யூரிட்டி சுபாஷை கொலை பண்ணதும் ஜெயநந்தன் தான். அப்படி அவர் அடிக்கும் பொழுது சைரன் சத்தத்தை கேட்ட உடனே பக்கத்துல இருந்த ஒரு புதருக்குள்ள போய் மறைஞ்சிருந்திருக்கான். போலீஸ் அந்த ஒயின் ஷாப்புக்கு வந்து அங்க செக் பண்ணும்போது கூட அதே புதருக்குள்ள தான் அப்ப அவன் மறைஞ்சிட்டு இருந்திருக்கான். விடியிற வரைக்குமே அந்த புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறமா பஸ் ஏறி அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கான். இப்ப போலீஸ்க்கு ஜெயநந்தன் கிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி இருந்துச்சு. எப்படி நீ இந்த கொலைகளை எல்லாம் மாட்டாம பண்ண? அது மட்டும் இல்ல, நீ திருட போற வீட்டுல கண்டிப்பா பணம் நகை இருக்கும் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்விக்கு ஜெயநந்தன் சொன்ன பதிலுக்கு அந்த ஒட்டுமொத்த ஸ்டேஷனே ஆடி போயிருச்சு. பாபநாசம் படத்துல வர கமல் மாதிரி தான் இவனுமே செயல்பட்டு இருக்கான். ஆனா ஒரே வித்தியாசம் தான், அதுல கமல் அவருக்கு கிடைச்ச அறிவை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாரு, which means அவருடைய குடும்பத்தை காப்பாத்திக்க யூஸ் பண்ணுவாரு. ஆனா இங்க இவன் கெட்டதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். அப்படி என்ன ப்ரோ அவன் சொன்னான் அப்படின்னு தானே கேக்குறீங்க? அவன் சொன்னது இதுதான். ஜெயநந்தன் பண்ண எல்லா திருட்டுகளுமே எல்லா கொலைகளுமே அவன் பார்த்த படங்கள்ல இருந்து கத்துக்கிட்டு தான் பண்ணியிருக்கான். மூவியை பார்த்து தான் கத்துக்கிட்ட மாதிரி ஒவ்வொரு கொலை பண்ணும் போதும் அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கையில சாக்ஸ் போட்டுக்கிறது. ஆல்சோ கொலை பண்ணதுக்கு அப்புறமா மோப்ப நாய்கள் அவனை கண்டுபிடிச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விக்டிம்ஸ் உடைய வீட்டுல இருக்கிற கேஸை திறந்து விடுறது, கெரோசின் சீமெண்ணைய ஸ்ப்ரே பண்ணி விடுறது, மிளகாய் தூளை தூவி விடுறது அப்படின்னு இந்த மாதிரி செயல்களை செய்யறத வழக்கமா வச்சிருக்கான். ஆரம்பத்துல மீன் பிடிக்கிற தொழிலை பார்த்துட்டு இருந்த ஜெயநந்தன் நாட்கள் போக போக ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டு முதல்ல சின்ன சின்ன திருட்டுல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கான். தான் ஒரு ஒயின் ஷாப்லயும் ரப்பர் தோட்டத்திலையும் வேலை பார்க்கறதா தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி நம்ப வச்சுட்டு நைட் ஆனதுமே ரிப்பரா ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவன் முதல்ல பண்ண கொலைய போலீஸ் கண்டுபிடிக்கல அப்படிங்கும் போதே அவனுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ அவனுக்கு அவனே அவன் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட ஆரம்பிச்சிருக்கான். அவனுடைய விக்டிம்ஸை சூஸ் பண்றதுல ரொம்பவே தெளிவா பிளான் போட்டிருக்கான். அப்படி அவனுடைய விக்டிம்ஸை அவன் எப்படி சூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயத்தை கேட்டா உங்களுக்கே பயமா இருக்கும்.
அவன் எப்படி பிளான் பண்ணி அவனுடைய விக்டிம்ஸை டார்கெட் பண்ணுவான் அப்படின்னா, யார் யார் வீட்டுல திருடுனா எவ்வளவு நகை தேரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் சூஸ் பண்ற முதல் இடம் திருமண வீடுகள் தான். அப்படி அவங்க ஏரியால நடக்கிற அல்லது வேற ஏரியால நடக்கிற யாருனே தெரியாத திருமண விழாக்கள்ல கலந்துகிட்டு அங்க எந்த பெண் எவ்வளவு நகை போட்டிருக்காங்க அப்படிங்கறத நோட்டம் விட ஆரம்பிப்பான். அதுல ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த பெண்ணுடைய வீட்டு அட்ரஸை தெரிஞ்சு வச்சுக்குவான். அதுக்கப்புறமா அந்த வீட்டு முன்னாடியே இளநீ விற்கிறவங்க மாதிரி ஒரு கடையை போட்டு பல நாட்கள் ஏன் மாச கணக்குல கூட வேவு பார்க்க ஆரம்பிப்பான். அந்த வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, முக்கியமா எத்தனை ஆண்கள் இருக்காங்க, யார் யார் எப்ப வருவாங்க, எத்தனை மணிக்கு தூங்குவாங்க அப்படின்னு தான் திருட போற அந்த குடும்பத்துடைய மொத்த ஜாதகத்தையும் தன்னுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு தான் திருடவே போயிருக்கான். ஒருவேளை அந்த குடும்பத்துல வயசு கம்மியான இளம் ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவனுடைய டார்கெட்டை மாத்திருவான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுடைய டார்கெட் எல்லாம் தனியா வயசான தம்பதிகள் இருக்கிற குடும்பம் தான். அப்படி பல நாட்கள் வேவு பார்த்து அவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். அதனாலதான் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் இடையில பல மாதங்கள் கேப் இருந்திருக்கு. இப்படி இவனுடைய கன்ஃபெஷனை கேட்டு போலீஸ் எல்லாருமே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. பிகாஸ் இந்த 9 கொலைகளையும் தனி ஆளா தான் இவன் பண்ணியிருக்கான். 2010 மற்றும் 2013 ஜெயில இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்கான். தேவகியுடைய கொலை வழக்குல ஜெயநந்தனுக்கு தூக்கு தண்டனை முதல்ல விதிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல கரெக்டான எவிடன்ஸ் இல்லாம போனதால ஜெயநந்தன் கன்ஃபெஸ் பண்ண எல்லா கொலைகளுக்கும் அவனுக்கு பரோல் இல்லாத 3 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. ஆனா ரீசெண்டா ஜெயநந்தன் தன்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக ஒரு வக்கீல் ரொம்பவே போராடி அவனுக்கு 2 நாட்கள் பரோல் வாங்கி தந்தாங்க. இந்த வருடம் அதாவது 2023 மார்ச் 21 ஜெயநந்தனுக்கு 2 நாட்கள் பரோலும் கிடைச்சது. அப்படி அவனுக்காக வாதாடின அந்த வக்கீல் வேற யாரும் இல்ல, ஜெயநந்தனுடைய சொந்த பொண்ணு தான். எஸ், அவனுடைய பொண்ணு ஒரு கிரிமினல் லாயர். ஜெயநந்தன் இன்டெலிஜென்ஸ் கூட கிரிமினல் மைண்டும் சேர்ந்த ரொம்பவே டேஞ்சரான ஒரு கிரிமினல். பிகாஸ் டெக்னாலஜி அவ்வளவா இல்லாத காலத்திலேயே, செல்போன்ஸ் அவ்வளவா இல்லாத காலத்திலேயே அவன் போலீஸை எந்த அளவுக்கு முட்டாளாக்க பார்த்திருக்கான். சப்போஸ் இப்ப இருக்கிற டெக்னாலஜி ஜெயநந்தன் கிட்ட அப்ப இருந்துச்சு அப்படின்னா கேரள மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் அத்தனை கொலைகள் பண்ணாலும், ஈவன் அத்தனை கொலைகளையும் அவன் கன்ஃபஸ் பண்ணாலும் போலீஸ் கிட்ட அதை சாலிடா ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அந்த அளவுக்கு ரொம்பவே கிளவரா அவனுடைய மர்டர் வெப்பன்ஸை டிஸ்போஸ் பண்ணி போலீஸ் கில்லரை பிடிக்கிறதுக்கு ஸ்மார்ட்டா யோசிச்சு தம்பி அப்படிங்கிறவனை பிடிச்சு அவன் மட்டும் ஹிண்ட் கொடுக்காம இருந்திருந்தா இப்ப வரைக்குமே கூட ஜெயநந்தன் மாட்டிக்காம இருந்திருப்பான். கடைசியில ஜெயநந்தனுடைய அறிவு போலீஸுடைய பவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. எப்பவுமே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாலேஜ, உங்ககிட்ட இருக்கிற ஒரு நாலேஜ நல்லதுக்கு யூஸ் பண்றதும் கெட்டதுக்கு யூஸ் பண்றதும் உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நீங்க போலீஸ் ஆகிறதும் திருடன் ஆகிறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. போலீஸ் திருடன் 2 பேருக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான். சோ STI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எப்பவுமே நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். நீங்க இருக்கிற ஏரியால சந்தேகப்படுற மாதிரி யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நான் எப்பவுமே சொல்றதுதான், உங்ககிட்ட இருக்கிற நகைய தேவையில்லாம எந்த இடத்துலயுமே எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஈவன் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கூட. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது தனியா தங்கி இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவேர்னஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் மிஸ்ட்ரி, கிரைம் த்ரில்லர் பிடிச்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.